லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்ததுதான். லூக்கா 5. இது மீன் பிடிக்கிறத குறித்து நம்ம பார்க்குறோம். பேதுருவுடைய காரியத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒன்றும் ஆக்கப்படவில்லை. மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். பேதுரு மேல ஒரு திட்டத்தை வைத்திருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்றாரு? எப்பவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்ம மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, ஒரு பிளானை வச்சுட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவரை எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ண மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். அதை நிறைவேற்றி தான் முடிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை விட்டு தூர போனாலும், நீங்கள் அவர்களை விட்டு அகன்று போனாலும் அவருடைய திட்டம் நம்ம மேலே தான் இருக்கும். அந்த திட்டத்தை ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு வந்திருக்கிறாரு. என்ன திட்டம் என்றால், பேதுருவை தன்னுடைய சீஷனாய் மாற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். பேதுரு ஒரு பெரிய நல்ல ஒரு மீன் பிடிக்கிற நல்ல ஒரு தொழிலாளி. அவர் என்ன பண்ணார்? கிணசேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவவசனத்தை கேட்கும்படி அவர் இடத்துல வந்தார்கள். 2ஆம் வசனம், அப்போது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். இந்த காரியங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். அவர் வராரு, படகு கொஞ்சம் கொடுப்பா, அதில் நின்று கொஞ்சம் நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரிப்பா நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீன்வாய் இவர் என்ன பண்ணுறாங்க, அந்த வலையெல்லாம் அலசி கொண்டு இருந்தாங்க. அலசிக்கிட்டே இந்த பேதுரு என்ன பண்ணார்? அலசிக்கிட்டே மீன் வலைகளெல்லாம், அதாவது வெறும் வலைகளை, மீன் பிடிக்கல, வெறும் வலை என்ன பண்ணுறாரு? அலசிக்கிட்டு ஆண்டவர் பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறார். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஆண்டவர் அவங்க கூட இடைப்படுறாரு. ஹல்லேலூயா. என்ன பண்ணுறாரு? அவர் போதகம் பண்ணி 4ஆம் வசனம் சொல்கிறது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் செயல்படும் போது நேரம் காலம்னா அவருக்கு தேவையில்லை. ஆமென். ஹல்லேலூயா. மீன் பிடிக்க போகிறவங்க எப்போ போவாங்க பொதுவாக? சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். நைட்டில் தான் போவாங்க. முக்கால்வாசி என்ன பண்ணுவாங்க? இரவு நேரத்தில் தான் போவாங்க மீன் பிடிக்க போகிறவங்க. அப்போ தான் மீன் எல்லாம் என்ன பண்ணுமா, கீழே மேலே இல்லாதனால மேலே வரும். அந்த டைமில் அவங்க மீனை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. பகலில் லேசாக சூரியன் உதயமாகும் போது என்ன பண்ணணும்னா கீழே ஆழத்தில் போக ஆரம்பிச்சு போய் நீங்கள் மீன் பிடிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இப்போ எப்போ சொல்கிறார்? இப்போ நைட்டெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க, இப்போ காலையில் வெறும் வலையை அலசிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இவங்களை பார்த்து ஆழத்தில் கொண்டு போய், அதாவது காலையில் ஆழத்தில் கொண்டு போய் போடுங்க. இவ்வளோ வருஷமாக அனுபவப்பட்டவன் தான் நான். என்னங்க என்ன இயேசுவே நீங்கள் சொல்கிறீங்க? நைட்டெல்லாம் நான் போய் எத்தனை வருஷம் நான் மீன் பிடிக்கிறேன். நான் இதான் என் தொழில், பிறந்ததுலேருந்து இந்த வேலை தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். என்னை பார்த்து இப்போ போய் பகலில் போய் மீன் போடுன்னா அது வருமா அப்படின்லாம் அவன் என்ன பண்ணலை, ஆண்டவர்கிட்ட கேள்வியே கேட்கல. ஆண்டவருடைய திட்டத்துக்கு முழுவதுமாய், அவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து அவன் என்ன பண்ணுறான்னா, அதற்கு சீமோன், ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். 5ஆம் வசனம் சொல்லுது, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், நைட்டெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு மீன் பிடிக்க ட்ரை பண்ணோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தையின்படி அவருடைய திட்டத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் வலைகளை போடும்போது, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, வலைகளை போடுங்கள் அப்படின்றார். வலைகள்லாம் எத்தனை இப்போ சொல்லுங்க? ஒன்றுக்கு மேற்பட்டது, அப்படிதானே? 2 3 இருந்தால் தான் வலைகள் அப்படித்தானே சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு வலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல? வலைகளே போடுங்கள் அப்படின்றார். ஆனால் இவருடைய நீங்கள் தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை கொடுத்தாரு என்று வசனம் சொல்லுது. அப்போ அவங்க எடுத்துகிட்டு போனது எத்தனை சொல்லுங்க? ஹல்லேலூயா. அந்த பாருங்க, 5ஆம் வசனம் கடைசி வார்த்தை சொல்கிறது, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். வலைகளை போடுகிறேன் நான் உங்க சொல்லலை, வலையை போடுகிறேன் என்றார். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை பிளானை நீங்கள் பார்க்கணும். நல்லா ஆண்டவர்
இந்த ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை மட்டும்தான் ஆண்டவர் நம்ம கொடுப்பாரு, இவ்வளோதான் கொடுப்பாரு அப்படின்லாம் கிடையாது. ஆண்டவருடைய திட்டத்தில் ஆண்டவர் நமக்கு எண்ணிக்கைக்கு முடியாத, நாம் எண்ணி முடியாத பெரிய காரியங்களை தான் நமக்கு செய்வார். இவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்லிட்டார் 2 வலைக்கு மேலே போடு, வலைகளை போடுங்க. எல்லா இதுலேயும் டிரான்ஸ்லேஷன்லேயும் அப்படி தான் இருக்குது, வலைகளை போடுங்க. ஆனால் இவர் எடுத்துகிட்டு போனது ஒரு வலை தான். ஆனால் அந்த ஒரு வலை தான் கிழிந்து போகத்தக்கதாக. ஒரு வேலை இன்னொரு வேலை எடுத்துகிட்டு போயிருந்தா என்ன பண்ணியிருந்துக்கலாம்? இன்னொரு 4-5 வேலை கொண்டு போயிருந்தா நிறைய பிடிச்சிருக்கலாம். அதான் ஆண்டவருடைய திட்டமே, ஆண்டவருடைய பிளான் அதுதான். இவங்க ஒன்று தான் எடுத்து போனாங்க, அந்த வேலை கிழிஞ்சு போகிறதுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டங்களும் அப்படி தான். நீங்கள் நெருங்கி போகும்போது அவருடைய வார்த்தைகளை நீங்கள் சரியாய் நிதானமாய் கவனித்து கேட்கும்போது ஆண்டவர் வலையை சொல்கிறாரா, வலைகளை சொல்கிறாரா என்னன்றது நமக்கு அப்போ தான் நமக்கு தெளிவாய் புரியும். நம்ம அவரிடத்தில் நெருங்கி போகும்போது ஆண்டவர் நமக்கான திட்டங்களை ஆண்டவர் இன்னும் நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். இல்லைனாலும் ஆண்டவர் திட்டத்தை நிறைவேற்றுவார். ஆனால் நீங்கள் உறுதியாக ஒரு சில காரியங்களை நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அவரிடத்தில் நெருங்கி வரும்போது ஆண்டவருடைய திட்டம் நம்ம மேலே நிறைவேறுகிறதா இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லி முடிச்சுட்டு, இது முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவனாக இருப்பாயின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறாரு, என் பின்னே வான்றாரு. அவங்க பின்னாடியே போய்டும். அதோட லாஸ்ட்டு அன்றைக்கி பேதுரு மீன் வலையை பிடிச்சது, அதான் லாஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கான திட்டங்களை அப்படி தான் நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். 2வது காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் முதலாவது நமக்கு பிளானை கொடுக்குறாரு. 2வது பார்க்குறீங்கன்னா